ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. நம்ம கொழுக்கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சாச்சுங்க. அதை நம்ம வந்து ஊற வச்சதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து பச்சரிசியை வந்து நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்ததை வந்து ஒரு ட்ரை துணியில் வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வந்து உணர்த்தணுங்க. ரொம்ப நேரம் உணர்த்தக்கூடாதுங்க. ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணால் போதுங்க. ரொம்ப ஹெவியாக பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப அரிசி வந்து ட்ரை ஆகிடுங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஈரம் போகிற அளவுக்கு உணர்த்திக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அந்த துணியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சிக்கலாங்க. அரைக்கிறத வந்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்களா? ஸோ இப்போ அரைச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து நல்லா ஜல்லடையில் வந்து சலிச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சி மேலே இருக்க அந்த கப்பி வரும் இல்லைங்களா, அதை திரும்ப மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சுங்க. பேன் வச்சாச்சுங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சலிச்சு வச்சுருக்க அந்த அரிசி மாவை வந்து அதை பேனில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ் அந்த ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தா போதுங்க. ஒரு வாசம் நல்ல வாசம் வருங்க. அந்தளவுக்கு வறுத்தா போதுங்க. புராண வாசம் வந்துடுச்சிங்க. ஸோ அவ்வளோதான், அங்கே வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த சூடு இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டாக இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ ஒரு கப் எடுத்தாச்சுங்க. கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதை வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பேன் வச்சுட்டுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் வந்து நெய்யில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. வேக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துக்குங்க. வெல்லம் ஒன்று எடுத்துக்கலாங்க. வெல்லம் வந்து நல்லா தட்டிக்கலாங்க கொஞ்சம். இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோங்க. வெல்லத்தை வந்து நம்ம ஒரு கப்பில் போட்டுக்கிட்டோங்க. கப்பில் போட்டுட்டு நல்லா அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா அது வந்து நம்ம அடுப்பில் இது பண்ணோம்னா, பாயில் பண்ணோம்னா அது வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க, கட்டி இல்லாமல். நாம் இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பாசி பயிர் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60% கிட்ட வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாங்க. வெல்லம் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி வடிகட்டுறதுனால என்ன ஆகுனா, அதில் இருக்கிற அந்த
சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிடுங்க. ஸோ ஜென்ரலாக வெல்லம் இந்த மாதிரி வடிகட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ அரிசி மாவை வந்து நம்ம இந்த வெல்லம் மிக்சரில் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இதை டைரெக்டாக ஒன்றா கொட்டிட்டிங்கன்னா ரொம்ப கட்டி பிடிச்சிக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கட்டிலாம் வந்து நமக்கு வந்து உடஞ்சிருங்க. இன்கேஸ் சின்ன சின்ன கட்டி வந்ததுனாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக உடச்சி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. மிக்ஸ் பண்ணுறது விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு கை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சிங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு மாவை வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுட்டுங்க, அதை வந்து கையில் உருட்டுற பாதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் டைப்புங்க. ஃபஸ்ட் டைப் கொழுக்கட்டை வந்து ரெடிங்க அந்த மாவு. இது வந்து செகண்டு. இன்னொரு 2 டைப் செய்கிறோம், 3 டைப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்புக்கு இது ரெடி பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டுங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி வந்து நம்ம காய வச்ச ஹாட் வாட்டர் தான் ஊற்றணுங்க, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொலன்னு போயிடும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றுறதுனால மறுபடியும் மாவு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஹெவியாக நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணுற மாதிரி வந்துடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாங்க. நம்ம இப்போ இட்லி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாங்க. அதில் இட்லி போடுற பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க.
நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு எடுத்துகிட்டு நம்ம அந்த இட்லி பிளேட்டில் நீட்டாக வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம இட்லி பேன் வைக்கிற மாதிரியே வச்சு வேக வைக்க வேண்டியதானுங்க. இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னாங்க, நீங்கள் வந்து கீழே தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீம் டெவலப் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துட்டுருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. நல்ல ஹெல்த்தியான டிஷ் ப்ளஸ் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பீப்புள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரே அடசல்லே எடுத்துடலாங்க. இட்லி மாதிரி ஒவ்வொன்றும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இது ஒரே இதில் 2 வச்சுக்கலாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைப் கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட், தேர்ட் டைப் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. மறுபடியும் ஒரு சின்ன பேன் வச்சாச்சுங்க. பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவுனதை வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிட்டுங்க, கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா ரெடிங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பூர்ணத்தில் வந்து ஒரு டைப் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னொரு டைப் எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஒரு கப் வந்து நிலக்கடலை எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வந்து ஏலக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்லங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பூர்ணம் ரெடிங்க. இப்போ வந்து பூர்ணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்துக்கலாங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக பிசைஞ்சிட்டுங்க நம்ம கை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தள்ளலாங்க. இது வந்து நீங்கள் பரோட்டா மாவு மாதிரி பண்ண முடியாதுங்க. என்ன ரீசன்னா, இது வந்து அரிசி மாவுங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் இதான் பண்ணிவிட்டு நடுவில் பூரணம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. நடுவில் வந்து பூரணம் வச்சுக்கலாங்க. பூரணம் வச்சுட்டு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டைப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் எது ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த டைப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ஒரு பூர்ணத்தில் பண்ணியிருக்கோங்க. பூர்ணம் டைப் 1ங்க. ஸோ டைப் 2வும் எப்படி பண்ணுறதுங்கிறது பண்ணியிருக்கோங்க. ரெண்டுமே சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எது நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க. இது வந்து அடுத்த டைப் பூர்ணங்க. இதில் என்னென்னாங்க, இந்த பூர்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கெட்டியாகிடுங்க. ஏன்னா பாகு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க.
ஸோ இது வந்து ஒரு ஷேப்புங்க. இந்த ஷேப்பும் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஷேப்பு தான் நம்ம ரெகுலராக நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இந்த ஷேப்பும் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம அடுத்தது இட்லி பானை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. பாருங்கள், ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நம்ம டைரெக்டாக வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. வச்சு வேக வச்சுக்கலாங்க. இட்லி பானையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாங்க. ஈவன் ரவுண்ட் கூட நல்லா தான் இருந்துச்சுங்க. உங்களுக்கு எது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூடங்க. நம்ம இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடச்சி பார்க்கலாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பூர்ணங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க, நல்லாவும் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைப் வந்து அந்த பாகு வச்சு பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைப்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று இருக்கிறது, சென்டராக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச கொழுக்கட்டைங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.